அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜேஸ்வர விளாக்கில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து நைட் சாப்பாடு தோசை தான் ஊற்றுறேன். காலையில் வந்து சாம்பார் வச்சு, அந்த சாம்பார் தான் அது. காலையில் சாம்பார் வச்சு கோவக்காய் பொரியல் பண்ணேன். கோவக்காய் பொரியல் பண்ணி அதுக்கப்புறம் காலையில் சாப்பாடு கொஞ்சோட வெண்பொங்கல் வச்சு சாம்பார் சட்னி வச்சு முடிச்சிட்டேன். நம்ம வயசான தாத்தாவுக்கு மட்டும் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துட்டு மதிய சாப்பாடும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டேன். நேற்று ஆஸ்பத்திரி போயிருந்தோம். அப்போதே செக் பண்ணிவிட்டு ரொம்ப லோவாக இருக்குது ப்ரெஷரு, திடீர்னு எதுவும் ஆகும், அதனால் அட்மிட் ஆகிடுங்க அப்படின்னாங்க. இல்லை பாப்பா படிக்கணும், எக்ஸாம் வேறு நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே 2 ஊசி போட்டாங்களோ, 2 ஊசி போட்டாங்க, மாத்திரை மருந்து கொடுத்தாங்க. வந்த உடனே படுத்தது தான். காலையில் தான் எந்திரிச்சு இவ்வளோ வேலையும் பார்த்துட்டு காலையில் வரணும்னு சொல்லிவிட்டோம். காலைல 10 மணிக்கு வந்து அட்மிட் ஆயிடணும் அப்படின்னாங்க. ஒரு வாரத்துக்கு இருக்கு. எங்கள் அம்மா ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு வந்தோடனே 1/2 hour தான் படுத்தாங்க. படுத்தோடனே அவங்க வேலையை அப்படியே ஆட்டோமேட்டிக்காக பார்க்காங்க. வலி எதுவுமே இருக்காதோ அப்படின்னு அந்த வேலையெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிட்டாங்க. சாயந்தரம் வந்தோடனே வீடெலாம் தூத்துட்டாங்க. ஒரு விளக்கும் பொத்திட்டாங்க. எங்கள் அம்மா மாதிரி இருக்கவே முடியாது யாராலையும். எல்லாரும் இருப்பாங்க பாப்பா, அப்படி சொல்லக்கூடாது. என்ன நீ வேலை பார்க்கவே சொல்லாது பாப்பா. நம்மளோட திறமைசாலிங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் என்னைய ஒரு திறமைசாலின்னு நம்மளோட கீழே இருக்கிறவங்கன்னு நினைக்கிறாங்க. புரியுதா? ஆனால் நம்மளோட திறமைசாலி, நம்மளோட நிறைய வேலை பார்க்குறவங்களாம் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். எனக்கு இந்த வேலை வந்து இது வந்து நமக்கு சாப்பாடு கொடுக்க ஒரு குட்டி மெஸ் தான் வச்சுருக்கோம். 10 பேருக்கு தான் நான் சாப்பாடு கொடுப்பேன். 3 நேரத்துக்கு கொடுக்கேன், அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒசந்து இருக்காங்க நிறைய பேர். அவங்களெல்லாம் பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னே தெரியல, திருஷ்டி பட தான் செய்வாங்க. நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கேனா, அதனால இப்போ இவ்வளோ வேலை பார்க்காலே வீட்டையும் கவனிச்சு சீட்டு போடுறாளே, அதை வாங்குறாளே, இதை வாங்குறாளே அப்படின்னு நினைக்கிறாங்க. மக்கள் வந்து வாழ்நாள் தாழ்த்துறாங்க, தாழ்நாள் தாழ்த்துறாங்க. ஆனால் அடுத்தவங்க குடும்பத்தை திருஷ்டி படப்பட என்ன பொருள் தெரியல எனக்கு. இங்கே நடக்கிற விஷயத்த தான் நான் சொல்கிறேன் பொதுவாக. ஏமா உன்னை கண்ணுப்பட நீ நல்லா உயர்வம்மா. அப்படி இல்லை, மட்டத்தட்டை தான் மேலே வருவாங்க. கண்ணு போட்டாங்கன்னா நமக்கு திருஷ்டி பட்டு உடம்பு சரிப்பா. அதாவது நான் வந்து ஒரு குப்பை மேடா இருந்தேன். நான் வந்து கீழே இருந்து பாப்பா இன்னைக்கு வளர்ந்து கொஞ்சம் மேல உசந்துருக்கேன்னா அது எல்லாருக்கும் பொறுக்க முடியல. மாட்டுத்தாவணி வந்து குப்பை மேடா இருந்தது, இன்னைக்கு கோபுரமா ஜொலிக்குது. நான் நடந்து போனேன் இந்த பாதையில, எனக்கு அங்கதான் ஊரு. சாணி மேடா இருக்கும் பாப்பா. இன்னைக்கு வந்து மாட்டுத்தாவணி கிட்ட போனோம்னா அப்படியே மாட்டுத்தாவணி எப்படி ஜொலிக்கு, இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சாணியா கிடக்கும் மிதிச்சுட்டா. எங்க அக்கா வீட்டுக்கு வருவோம், எங்க பெரியம்மா வீட்டுக்கு வருவோம். இன்னைக்கு அது கோபுரமா ஜொலிக்குது. அது மாதிரி நானும் சொல்லிட்டேன். கடவுள் வந்து எனக்கு கை தூக்கி தான் விடணும், கை இறக்கி விடக்கூடாது. எல்லாம் அவங்களோட ஆசீர்வாதம் தான். யாரும் நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண